எல்லோருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம டேலியில பிஓஎம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா? ஸோ அந்த பிஓஎம் குள்ள வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா ரா மெட்டீரியல் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருப்போங்க. ஸோ இப்போ ஒரு ஃபினிஷ்டு குட்ஸ் ஒன்று தயார் பண்றதுக்கு நம்ம ஒரு சில ரா மெட்டீரியல் யூஸ் பண்ணி ஃபினிஷ்டு குட்ஸா தயார் பண்ணிருப்போங்க. ஸோ அப்படி கொடுத்துருக்கிற ரா மெட்டீரியலா வந்து பாத்தீங்கன்னா டேலிக்குள்ள ஒரே ரிப்போர்ட்டா வந்து பாத்தீங்கன்னா எப்படி பாக்குறது அப்படிங்கறத பத்தி பார்க்கலாங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பிஓஎம் அப்படின்னா என்ன, ஸோ அந்த பிஓஎம் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படிங்கறத பத்தி நம்ம ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா நம்ம யூடியூப் சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீடியோ கொடுத்துருக்குறோம். ஸோ அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க ஸோ பிஓஎம்னா என்ன அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் நீங்க பாத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு இது ஈஸியா இருக்குங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு ஃபினிஷ்டு குட்ஸ் ஒரு ஐட்டம் கிரியேட் பண்றோம். அந்த ஐட்டத்துக்குள்ள பிஓஎம் நேம் அண்ட் ரா மெட்டீரியல் கொடுக்குறேங்க. ஸோ நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன் அப்படின்னா கேட்வே ஆஃப் டேலிக்குள்ள போயிட்டு ஸோ ஆல்டர் ஆப்ஷனுக்குள்ள ஸ்டாக் ஐட்டத்துக்குள்ள போறேங்க. ஸோ அதில் ஃபினிஷ்டு குட்ஸ் ஒன்னா செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ இதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து நான் என்ன பண்ணிருக்கிறேன் அப்படின்னா பிஓஎம் நேம் ஒன்று கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறேனுங்க. இந்த பிஓஎம்க்கு என்னென்ன ரா மெட்டீரியல் தேவைப்படுங்கிறத நான் இங்கே ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறேன். அதே மாதிரி பிஓஎம் டூங்கிற ஒரு நேம் கிரியேட் பண்ணிட்டு அதில் என்னென்ன ரா மெட்டீரியல் நம்ம யூஸ் பண்ண போறோம் இதெல்லாமே நான் ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறேன். ஸோ ஃபினிஷ்ட் குட்ஸ் டூக்குள்ளேயும் சேம் அதே மாதிரி தான் இங்கே ஆல்டர் காம்பனன்ட் பிஓஎம்ல வந்து எஸ் கொடுத்துட்டு உள்ள போயிட்டு பிஓஎம் நேம்ல ஸோ இதே மாதிரி ரா மெட்டீரியல் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. ஸோ இப்போ இந்த ரா மெட்டீரியல் இது வந்து நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 2 ஐட்டம் மட்டும் நான் கிரியேட் பண்ணிருக்கிறேங்க. ஒரு ஃபினிஷ்ட் குட்ஸ் வந்து 2 ஐட்டம் இருந்துச்சு அப்படின்னா இன்கேஸ் நீங்க வந்து ஒரு 100 ஐட்டமோ 200 ஐட்டமோ வச்சிருக்கீங்கன்னா ஸோ அதை ரிப்போர்ட் எடுக்கிறதுக்கு சிரமமா இருக்குங்க. ஸோ அது எப்படி நம்ம ரிப்போர்ட்டா பார்க்கலாம், இந்த ரா மெட்டீரியல் ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்டா பார்க்கலாம் அப்படின்னா நம்ம கேட்வே ஆஃப் டேலியில் இருந்துட்டு டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸ் ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா? ஸோ டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸ் ஆப்ஷன் கொடுத்துட்டு அதில் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் இன்வென்ட்ரி அப்படிங்கிற ஆப்ஷனுங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் இன்வென்ட்ரியை கிளிக் பண்ணீங்கன்னா இங்க காஸ்ட் எஸ்டிமேஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வருங்க. இந்த காஸ்ட் எஸ்டிமேஷன் ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு லிஸ்ட் ஆஃப் ஸ்டாக் குரூப் எல்லாமே வரும். ஸோ அந்த ஸ்டாக் குரூப் நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். நான் எதுவும் ஸ்டாக் குரூப் வைக்கல. ஸோ அதனால இங்க பிரைமரி நான் கொடுத்துக்கிறேன். ஸோ பிரைமரி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓவராலா வந்து இருக்கக்கூடிய அந்த ஃபினிஷ்டு குட்ஸ் அதுக்கு உண்டான ரா மெட்டீரியல் எல்லாமே வந்துருங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல நீங்க வந்து ஃபினிஷ்டு குட்ஸும் ரா மெட்டீரியல் மட்டும் வந்திருக்கு. ஸோ இதுல ஆல் பிஓஎம் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குங்க. F8 கொடுத்து ஆல் பிஓஎம் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒவ்வொரு ஃபினிஷ்டு குட்ஸ்குள்ளேயும் நீங்க மல்டிபிள் பிஓஎம் நேம் கொடுத்து அதுல வந்து நீங்க கான்ஃபிக் பண்ணி வச்சிருந்தீங்கனாலும் அந்த மல்டிபிள் பிஓஎம் நேம் அதற்குண்டான ரா மெட்டீரியலும் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல எடுத்துட்டு வந்துருங்க. ஸோ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தெரியும் இந்த குவான்டிட்டி அண்ட் ரேட் எல்லாமே உங்களுக்கு அமௌண்ட் வைஸ் எல்லாமே வந்துருச்சு. ஸோ இது மட்டும் இல்லாம நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா காம்போனன்ட் வைஸ் பாத்துக்கலாங்க. காம்போனன்ட் வைஸ் அப்படின்னா இந்த ரா மெட்டீரியல் வைஸ்ங்க. ரா மெட்டீரியல் 1 2 3 நான் போட்டிருக்கேன் இல்லைங்களா? ஸோ இந்த ரா மெட்டீரியல் வைஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன இந்த ரா மெட்டீரியல் வந்து பாத்தீங்கன்னா எந்தெந்த ஃபினிஷ்டு குட்ஸ் ஐட்டத்துக்குள்ள இருக்கு அப்படிங்கிறதையும் பாத்துக்கலாங்க. ஸோ அதுக்கு நீங்க இங்க F5 சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா? காம்போனன்ட் வைஸ்ன்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ரா மெட்டீரியல் வைஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபினிஷ்டு குட்ஸ் எந்தெந்த ஃபினிஷ்டு குட்ஸ்குள்ள இந்த ரா மெட்டீரியல் இருக்கு, என்னென்ன பிஓஎம் நேம்குள்ள நம்ம இந்த ரா மெட்டீரியல் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறதையும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லா வந்து உங்களுக்கு பாத்துக்கலாங்க. இதுல இதை பாக்குறது மட்டும் இதை பாக்குறது மட்டும் இல்லைங்க. நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இங்கிருந்து எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா? ஸோ இந்த எக்ஸ்போர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஸோ உங்க கண்ட்ரோல் கரண்ட் இந்த ஆப்ஷனை கொடுத்தீங்க அப்படின்னா நீங்க எக்ஸல் ஃபார்மட்டா கூட நீங்க எக்ஸ்போர்ட் பண்ணி இதை எக்ஸலுக்கு எடுத்து நீங்க உங்களுக்கு தேவையான மாதிரி ரிப்போர்ட் வந்து நீங்க எடுத்துக்கலாங்க. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி நம்ம யூடியூப் சேனல்ல வீடியோ கொடுத்துட்டு இருக்கோம். தொடர்ந்து எல்லா வீடியோவும் பாருங்க. நம்ம விவி இன்ஃபோடெக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.